பாடல் 21. மரணப் பிரமாத நமக்கில்லை யாமென்றும் வாய்த்த துணை, கிரணக் கலாபியும் வேலுமுண்டே கிண்கிணி முகுள, சரணப் பிரதாப சசிதேவி மங்கல்ய தந்துரக்ஷா, பரணக் கிருபாகர ஞான கரசுர பாஸ்கரனே. பதவுரை. கிண்கிணிகள் ஒலிக்கும்படியான திருவடியை உடைய வீரரே, இந்திராணியின் மங்கள நாணினை காப்பாற்றித் தாங்கியவரே, கருணைக்கு உறைவிடமானவரே, அறிவு வடிவினரே, தேவ சூரியனே, என்றும் வாய்த்த துணை, எந்நாளும் இனிது வாய்த்த துணையாக ஒளியுள்ள மயிலும் வேற்படையும் அடியேங்களுக்கு உள. ஆதலால் இறப்பு என்ற அபாயமானது அடியார்களாகிய எங்களுக்கு இல்லையாகும். விரிவுரை. மரணம் என்பது ஒரு பெரிய அபாயம். அது தடுக்க முடியாத ஒன்றாம். எத்துணை செல்வமுடையோராலும் எத்துணை சிறந்த வீரர்களாலும் இணையற்ற பேராற்றல் உடையோராலும் வெண்கொற்ற குடையின் கீழிருந்து தனிச் செங்கோல் தாங்கி உலகெலாம் அரசு புரியும் வாள் வேந்தராலும் ஐயந்திரிபர கற்ற நல்லிசை புலவராலும் மரணத்தை தடுக்க முடியாதென்பது கண்கூடு. உடம்பினின்றும் உயிர் பிரியும் பொழுது அளவற்ற துன்பத்தை உயிர் அடைகிறது. பயங்களுக்கெல்லாம் தலையாயது மரண பயமேயாம். யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுங் கென்கடவேன் என்ற மணிவாசகத்தையும் உய்த்து உணர்க. மேற்கூறிய பெரிய மரணபயம் காலனை உதைத்த கண்ணுதற் கடவுளுடைய கனல் விழியினின்றும் பரஞ்சுட குருவாய் தோன்றிய கந்தக் கடவுளின் அடியார்கட்கு இல்லை. வாராதகலந்தகா வந்த போதுயிர் வாங்குவேன், திருமுகம் மாறும் கண்ட தமராகி வைகுந்தனியான ஞான தபோதனர்க்கிங்கு யமராஜன் விட்ட கடையேடு வந்தினியன் செய்யுமே. இதுவும் அலங்காரம் வாக்கு. ஒளியை உடைய தோகை சினையாகு பெயராய் தோகையுடைய மயிலை குறித்தது. உயர்வு பற்றி அடை ஒன்றும் கூறினார் இல்லை. முருகவேல் என்றும் அகலாத இளம்பூரணன் ஆதலால் அவருடைய திருவடியில் கிங்கிணி ஒலித்து கொண்டு இருக்கின்றது. இனியநாத சிலம்பு புலம்பிடும் அருண ஆடக கிங்கிணி தங்கிய அடிதாராய். இது திருப்புகழ் வாக்கு. சகல ஆன்மாக்களும் சரணம் புகுந்து உய்வு பெற நிற்பது இறைவன் திருவடியே ஆகலான் சரணம் எனப்பட்டது. குமரா சரணம் சரணம் மென்றண்டர் குழாந்துதிக்கும் அமராவதியில் பெருமாள். சூரபன்மனால் இந்திரன் மாண்டிருப்பனேல் இந்திராணி மங்கள நான் இழந்திருப்பள். அங்கனம் இழக்காவண்ணம் எந்தை கந்தவேல் ஐராணியின் மங்கள நாணை காத்து அருள் புரிந்தனர். இந்திராணி மங்கல்ய தந்து ரக்ஷாபரண இகழ்வேல் வினோதன். இது மயில் விருத்தம். ஞானமே முருகவேட்கு வடிவம். ஞானத்திற்கு பிறப்பிடமும் அவரே, உறைவிடமும் அவரே. ஞானம்தான் உருவாகிய நாயகன் என்ற முதல்வன் புராண வச்சனத்தாலும், ஞான பிரதாப வடிவமும் ஞான பண்டித சுவாமி என்ற தமிழ் வேத திருவாக்குகளாலும் தேர்ந்து தெளிக. முருகனை வழிபட்டார்க்கே மெய்ஞானம் உண்டாகும். அகத்திருளை நீக்கும் ஞான சூரியனாகிய கந்தப்பெருமான் தேவர்களுக்குள்ள அகற்றற்கரிய அந்தக்காரத்தையும் நீக்குகின்றார். கருத்துரை. ஞான பண்டிதரே, தேவாதித்தரே, தேவரிரது வேலும் மயிலும் எமக்கு துணையாயிருப்பதால் இனி எமக்கு மரண பயம் இல்லை.